அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதத்தோட மைத்ரேயி முகூர்த்த நாள் மற்றும் நேரம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி 2ஆம் தேதி ஆயிடுச்சு. அதனால் இதுதான் சரியான நேரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதத்தோட முதல் மைத்ரேயி முகூர்த்தம் நாளை அதிகாலையே நமக்கு வருகிறது. அதனால் இந்த பதிவை தயவு செஞ்சு எல்லாருமே முழுசாக பாருங்கள். இந்த மைத்ரேயி முகூர்த்தம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை. யார் ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதமும் தங்களால் இயன்ற மைத்ரேயி முகூர்த்த நாட்களில் தங்களால் முடிந்த பணத்தை எடுத்து இதை மாதிரி கவரில் வச்சு நம்ம சொல்லக்கூடிய சில சிறப்பான வழிபாடுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, இப்போ அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள்லாம் மீட்டு எடுத்துருக்கிறாங்க. அதை மாதிரி கணவர் எனக்கு பணமே தரதில்லைங்க, கை செலவுக்கு என்கிட்ட ஒரு 100 ரூபா கூட என் கணவர் தரமாட்டார் அப்படின்னு சொன்ன சகோதரிகளுக்கு அவங்களுடைய கணவர் மாதம் மாதம் எனக்கு 2000 ரூபா தராரு. இப்போ நான் மைத்ரேயி முகூர்த்தம் கவரில் பணம் எடுத்து வச்சதுலேருந்து இந்த மாற்றம் நடந்திருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துருக்கிறாங்க. அதாவது தாராளமாக பணம் உங்களிடம் புழங்குவதற்கும் அதன் மூலம் கடனை நீங்கள் அடைப்பதற்கும் இந்த வழி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழி. அதனால் நான் இப்போ தான் இதை மாதிரி மைத்ரேயி முகூர்த்தத்தை முதல் முறை நான் கேள்விப்படுறேன் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த பதிவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாதமும் மைத்ரேயி முகூர்த்தம் 2 அல்லது 3 முறை வரும். இப்போ ஜூன் மாதத்தில் 2 நாட்கள் வருது. நாளைக்கு 1, ஜூன் 3 1, அதோட ஜூன் 20, இது 2 நாட்கள் தான் இருக்குது. தேதியும் நேரத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட தெளிவுபடுத்திடுறேன். நிறைய பேர் நீங்கள் தவறாக டைம் சொல்லியிருக்கிறீங்க, இன்னொரு சேனலில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அவங்க இந்த தேதி சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இதை சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுவாங்கங்க. பஞ்சாங்கம் இருக்குது, இல்லை கம்ப்யூட்டரைஸ்டுலே இப்போது வந்துடுச்சு. அதிலே நம்ம டைமு டேட்டு எல்லாமே பார்த்துக்கலாம். யார் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தடில் தான் நான் உங்களுக்கு இத்தனை வருடமாக மைத்ரேயி முகூர்த்தம் கொடுத்துட்ருந்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். மற்றவங்க சொல்கிறத பற்றி நான் எந்த கமெண்ட்டும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் இதை மாதிரி கவர் எடுத்துக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஒரே ஒரு கடன் தான் இருக்குதுன்னா ஒரே ஒரு கவர் மட்டும் போதும். இல்லைங்க, எனக்கு 2-3 பேங்க்கில் எனக்கு கடன் இருக்குது, தனி நபர்கிட்டையும் நான் கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேங்க்கோட நேமை எழுதிக்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு எழுதிக்கலாம், எவ்வளோ அதில் அடைச்சிருக்கிறீங்க, இன்னும் எவ்வளோ அடைக்க வேண்டியது, டியூ அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் மேலே எழுதிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம எழுதும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது உங்களுக்கே ஒரு உத்வேகம் வரும். சரி, நம்ம இதை செய்ய செய்ய நம்மளுக்கு கடன் குறையுது அப்படின்ட்டு. ஒவ்வொரு கவரை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் மாற்ற வேண்டாங்க. கவர் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளார வைக்க வேண்டிய ரூபாய் நோட்டுகளை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் புதுசாக வைக்கணும். அதை மாதிரி பிரியாணி இலை அப்படிங்கிறது ஒவ்வொரு கவர்லேயும் இருக்கணும். அதை மாதிரி பச்சை கற்பூர துண்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு கவர்லேயும் இருக்கணும். இதை அந்த நேரத்தில் வச்சுட்டு இந்த கவரை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பீரோவில் பட்டு துணிலாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வைக்கணும். பூஜை அறையில் எக்காரணத்தை கொண்டும் வைக்காதீங்க. ஏன்னா பூஜை அறையில் நீங்கள் ஒரு காசு முடிஞ்சு வச்சிங்கனாலோ அல்லது காசை சேமித்து வச்சிங்கனாலோ அது சுவாமி காரியங்களுக்கு தான் நீங்கள் பயன்படுத்தணுமே தவிர உங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு அந்த காசை எடுத்துக்க முடியாது. அதனால் நீங்கள் இதை பீரோவில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கவர்லேயும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 50 ரூபா 100 ரூபா வைக்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு கவர்லேயும் 1000 ரூபா இருக்குது. பட் எல்லாமே நீங்கள் பேங்க்கில் போயிட்டு பெரிய அமௌண்ட் கொடுத்து நீங்கள் அதை உங்களுடைய கடன் தீர்ந்துடுச்சு. இப்போ இந்த கவரில் இருக்கக்கூடிய ரூபாயை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது உங்களுடைய சுப செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், இல்லை குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி அதற்கு செலவு பண்ணலாம். இல்லை அன்னதானத்துக்கு ஏதாவது செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் தாராளமாக இதை செலவு பண்ணிக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் கடன் முடியறதுக்கு முன்னாடி இந்த பணத்தை எடுத்து எனக்கு அவசர தேவை, அந்த நேரத்தில் என் கையில் காசு இல்லை, ஒரு 200 ரூபா தேவைப்பட்டது, அதனால் இந்த கவர்லேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் அந்த செலவு எதுவுமே இதிலேருந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு வைக்கிறீங்க. அதை தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் நடுவில் எடுத்துடாதீங்க. அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பிரயோஜனப்படாது. திரும்ப நீங்கள் புது கவர்லேருந்து தான் புதுசாக நீங்கள்
சேர்க்க ஆரம்பிக்கணும். ஒரு மாதத்தில் ஒரு மைத்ரேயி முகூர்த்தத்தில் நீங்கள் கவரில் பணம் வச்சிங்கனாலே போதுமானதுங்க. எல்லா முகூர்த்தத்துலேயும் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு மாதத்திற்கு ஒரு முகூர்த்தம் போதும். இப்போ வாங்க என்ன நேரம் எந்த நாள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளை 3/6/2024 அதிகாலை 2:43 மணி முதல் 4:30 மணி வரை இந்த மைத்ரேயி முகூர்த்தம் நீடிக்கிறதுங்க. மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு முகூர்த்தம் இது. பொதுவாகவே இந்த மைத்ரேயி முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லக்னமும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பில் தான் ஏற்படும். மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கப்புறம் விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரம், இது 2 அமைப்பில் தான் அது வரும். நாளைக்கு 107 நிமிடங்கள் இந்த மைத்ரேயி முகூர்த்தமானது நீடிக்கிறது. அதனால் நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிக்கணும் அப்படின்லாம் கூட அவசியம் இல்லைங்க. முகத்தை கை கால் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கவரில் பணத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சாலே போதும். நீங்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது தீட்டு காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த கவரில் எடுத்து வைக்கலாம். இப்போ பகல் நேரமாக இருந்தால் நம்ம பூஜை ரூமில் போயிட்டு அமர்ந்து தீபம் ஏற்றி வச்சு நம்ம இதை செய்யலாம். நாளைக்கு அதிகாலையில் வரதுனால நீங்கள் டைரெக்டாக அப்படியே எடுத்து பணத்தை மட்டும் எடுத்து கவரில் வச்சுடுங்க. அந்த மையப்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 3:18 3:53 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நான் எழுந்து செய்கிறேன், குளிச்சுட்டு செய்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு நாளைக்கு திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பச்சரிசியில் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் இதை செய்வது அப்படிங்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. 2வது முகூர்த்தம் 20/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. வியாழக்கிழமை அன்னைக்கு நேரம் பார்த்திங்கன்னா மதிய நேரம், அதாவது மாலை நேரம் 3:58 மணி முதல் 6:09 மணி வரை இந்த முகூர்த்தமானது நீடிக்கிறது. மொத்தம் 131 நிமிடங்கள், கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலவே இருக்குது. விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு முகூர்த்தம் இது. இதில் நீங்கள் மையப்பகுதியை எடுத்துட்டிங்கன்னா 4:41 மணி முதல் 5:24 மணி வரை நீடிக்கிறது. வியாழக்கிழமை ஆகையால் இதை குபேரனையும் நம்ம குரு பகவானையும் வழிபட்டு சில சிறப்பு வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இது இந்த வியாழக்கிழமைக்கு முன்னாடி நாள் 19ஆம் தேதி நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான பதிவு தரேன். நம்முடைய சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த மைத்ரேயி முகூர்த்தம் அப்படிங்கிறது கடனுக்கு மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரத்யேகமான முகூர்த்தம். நிறைய பேர் இந்த நேரத்தில் போய் நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாமா, நான் போய் நகை வாங்கலாமா, இல்லை நகைச்சீட்டு நான் போய் கட்டலாமா, புதுசாக வண்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதற்கும் மைத்ரேயி முகூர்த்தத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. கடன் சுமையை குறைப்பதற்கு மட்டுமே இது பயன்படுத்தப்படும். அதை மாதிரி நீங்கள் நல்ல விஷயம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே குளிகை நேரம் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றிய ஒரு நல்ல பதிவு நம்ம சேனலில் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். அந்த குளிகை நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அதை மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது மேலும் மேலும் அது உங்களுக்கு திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நாளைக்கே அப்படிங்கிறதால நிறைய பேர் மிஸ் பண்ணிவிடுவாங்க. மிஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.